எப்பவுமே புது விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தீராத ஆர்வத்தோட இருக்கிற உங்களுக்கு, இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு அன்பான வரவேற்பு. நீங்க இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட துறை சார்ந்த விஷயங்கள கத்துக்கிற மும்முரத்துல கூட இருக்கலாம். ஆமா. எந்த வேலையில இருந்தாலும் இந்த தேடல் இருக்கிறவங்களுக்கான இடம் இது. கண்டிப்பா. உங்கள மாதிரி ஆட்களுக்காகவே நெறைய தகவல்கள ரொம்ப சுருக்கமாவும், தெளிவாவும் ஒரு ஆஹா மொமெண்டோட குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட விவாதம் இது. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு சாதாரண விஷயம் இல்ல. மருத்துவ உலகத்திலே பல விவாதங்களையும் ஆச்சரியங்களையும் உருவாக்குன ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகம் பத்தி பேசப் போறோம். ஆமா. ஹெர்பர்ட் எம். ஷெல்டன் எழுதுன ஃபாஸ்டிங் கேன் சேவ் யுவர் லைஃப், அதாவது உண்ணா நோன்பு உங்கள் உயிரை காக்கும் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தோட 13வது பதிப்புல இருக்கிற சில ரொம்ப முக்கியமான புரட்சிகரமான பக்கங்கள தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த புத்தகம் 4.5 லட்சத்துக்கும் அதிகமான பிரதிகள் வித்திருக்கு. ஹ்ம். 4.5 லட்சம்னா சும்மாவா? அதுவே ஒரு பெரிய நம்பராச்சே. அலெக்ஸ் பர்டன் அப்படிங்கிறவரு இதுக்கு ஒரு முன்னுரை கூட எழுதியிருக்காரு. இந்த எண்களே இதோட வீச்ச சொல்லுது இல்லையா? நிச்சயமா. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த புத்தகத்தோட அட்டையிலேயே ரொம்ப தைரியமா ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க. என்ன வாசகம் அது? அதாவது இது வெறும் கோட்பாடுகளை பத்தி பேசல, இது உண்மைகளை மட்டுமே பேசுது அப்படின்னு அச்சிட்டிருப்பாங்க. ஓ, ஃபேக்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இது ஏதோ மேலோட்டமான தத்துவங்களை சொல்ற புத்தகம் கிடையாது. நடைமுறை உண்மைகளை, உடலியல் ரீதியான செயல்பாடுகளை முன்வைக்கிற ஒரு ஆவணம் அப்படிங்கிறத ஆசிரியர் ஆரம்பத்திலேயே ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிடுறாரு. அவர் வைக்கிற வாதங்கள் எல்லாமே மனித உடம்போட இயற்பியல் தர்க்கத்தின் அடிப்படையில அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் அவர் அப்ரோச் பண்ற விதம். அதுதான் இந்த உரையாடலோட முக்கிய நோக்கமும் கூட. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இயற்கையான குணப்படுத்துற திறன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். குறிப்பா சொல்லணும்னா அந்த மார்னிங் சிக்னஸ் பத்தி. ஆமா. கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு வர்ற அந்த காலை நேர குமட்டல் பத்தி. இந்த புத்தகம் வைக்கிற முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை தான் நம்ம பகுப்பாய்வு செய்ய போறோம். ஆனா, இத தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு நாம விவாதிக்கிறது இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களையும் அதோட கோணங்களையும் மட்டும்தான். இது எந்த வகையிலயும் ஒரு நேரடி மருத்துவ பரிந்துரையோ இல்லனா நீங்க எடுத்துக்கிற வழக்கமான சிகிச்சைக்கு மாற்றான ஆலோசனையும் கிடையாது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ரொம்ப அவசியமான ஒரு குறிப்பு இது. நாம ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்துல இருக்கிற சிந்தனைகளை, அது வைக்கிற அறிவியல் வாதங்களை ஒரு ஓப்பன் மைண்டோட அணுக போறோம். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த புத்தகத்தோட அடிப்படை தத்துவத்திலிருந்தே கொஞ்சம் விரிவா பார்ப்போம். புத்தகத்துல ஒரு இறுதி வார்த்தை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதுல ஆசிரியர் ஷெல்டன் ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? நம்ம உடம்போட ஒவ்வொரு உயிரணுவிலையும், அதாவது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு இயற்கையான அறிவு புதிஞ்சிருக்கான். அதுக்கு நம்ம சரியான வாய்ப்பு கொடுத்தோம்னா இந்த உடம்பால தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் தத்துவமா இருக்கே. இது அவர் எப்படி அறிவியல் பூர்வமா விளக்குறாரு? இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அவர் உண்ணானுண்ட ஒரு மாயாஜால சிகிச்சை அப்படின்னும், இல்லவே எல்லா நோய்களுக்குமான ஒரே தீர்வு அப்படின்னும் எங்கேயுமே சொல்லல. ஏன்னா வழக்கமா ஃபாஸ்டிங் பத்தி பேசுற புத்தகங்கள்ல அப்படி ஒரு மிகைப்படுத்தல் இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு மேஜிக் கியூர் மாதிரி பேசுவாங்க. ஆனா ஷெல்டன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உண்ணா நோன்பு அப்படிங்கிறது ஒரு சிகிச்சை கிடையாது. அது ஒரு ஓய்வு அப்படின்னு சொல்றாரு. ஓய்வுனா நம்ம உறுப்புகளுக்கு கொடுக்கிற ரெஸ்ட பத்தி சொல்றாரா? கரெக்ட். நாம செய்யற தவறான உணவு பழக்கங்கள், அளவுக்கு அதிகமான வேலைப்பழு, மன அழுத்தம், அப்புறம் பலவிதமான ரசாயனங்களை உடம்புக்குள்ள திணிக்கிறதுனால சோர்வடைஞ்சு போன நம்ம உடல் உறுப்புகளுக்கு. குறிப்பா இந்த கல்லீரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம் இதுக்கெல்லாமா? ஆமா, அந்த உறுப்புகளுக்கு நாம கொடுக்கிற ஒரு முழுமையான ஓய்வு தான் இந்த உண்ணா நோன்பு. அதாவது செரிமானம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேலைக்கு நம்ம லீவ் கொடுக்கும்போது உடம்பு வேற வேலைகளை செய்ய தொடங்குது அப்படின்னு அவர் சொல்றாரா? சரியா சொன்னீங்க. எந்த விதமான தொந்தரவும் இல்லாத அந்த அமைதியான சூழல்ல தான் இந்த மாபெரும் உடல் இயந்திரம் தன்னைத்தானே சீரமைக்கிற வேலையை தொடங்குது. சேதமடைஞ்ச செல்களை சரி பண்றது, நச்சுக்களை வெளியேற்றுறது மாதிரியான வேலைகளை உடம்பு அப்போதான் முழுவீச்சுல செய்யுது. இது அப்படியே நீங்க உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்களேன். நீங்க எப்பவாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும்போது பசியே இல்லாம உடம்பு உங்ககிட்ட கெஞ்சி ரெஸ்ட் கேக்குறத உணர்ந்திருக்கீங்களா? ஆமா, நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த இயற்கையான அழைப்பு தான் ஆசிரியர் ஷெல்டன் இங்க சுட்டி காட்டுறாரு. சரி, இப்போ சாதாரண நாட்கள்ல உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற அளவுக்கு இவ்ளோ புத்திசாலியா இருக்குன்னா, ஒரு புதிய உயிரை உருவாக்குற அந்த சிக்கலான கர்ப்ப காலத்துல அது எப்படி வேலை செய்யும்? இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா,
நாம இப்போ புத்தகத்தோட 37வது அத்தியாயமான கர்ப்ப காலத்தில் உண்ணா நோன்பு அப்படிங்கிற பகுதிக்குள்ள நுழையறோம். ஆனா அவர் சொல்றது எனக்கு கொஞ்சம் முரணா தோணுது. என்ன முரண்? கர்ப்பம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான உயிரியல் நிகழ்வு. இதுல எந்த வலியோ அசௌகரியமோ குமட்டலோ இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? கர்ப்பகாலம் அப்படின்னாலே குமட்டலும் வாந்தியும் ரொம்ப சகஜம் அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். அந்த பொதுவான நம்பிக்கையை தான் ஆசிரியர் ரொம்ப கடுமையா கேள்வி கேட்கிறாரு. அத வெறும் கேள்வியா மட்டும் வைக்காம ஒரு ஆச்சரியமான ஒப்பீட்டையும் முன்வைக்கிறாரு. என்ன மாதிரி ஒப்பீடு அது? விலங்குகள் அதோட இயற்கையான சூழல்ல வாழும்போது அதுங்களுக்கு கர்ப்ப காலத்துல எந்த குமட்டலும் வரதில்லையா. அதே போல இயற்கையோட ஒன்றி வாழ்ற பழங்குடி பெண்களுக்கும் இந்த பிரச்சனை அறவே கிடையாது அப்படின்னு புத்தகத்துல ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு நிமிஷம். பழங்குடி பெண்களுக்கு குமட்டல் வர்றதில்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, நாகரிகம் அடைஞ்ச நவீன வாழ்க்கை முறையை பின்பற்ற பெண்கள்ல பாதி பேருக்கு மட்டும்தான் இந்த காலை நேர குமட்டல் வருது அப்படின்னு தரவுகள் மூலமா சொல்றாரு. இது நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்களுக்கு முற்றிலும் நேர்மாறா இருக்கே. நவீன உலகத்துல வாழ்ற பெண்களுக்கு மட்டும் வர மரபியல் காரணங்கள் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முறையில பிரச்சனை இருக்கா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அவர் வாழ்க்கை முறையை தான் சுட்டி காட்டுறாரு. ஷெல்டனோட வாதம் என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வர்ற இந்த குமட்டல், வாந்தி மாதிரியான அசௌகரியங்கள் எல்லாமே கர்ப்பத்தால நேரடியாக வர்றது கிடையாது. அப்போ அது தாய்மையோட இயல்பான குணம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. மாறாக அந்த தாயோட முந்தைய கால வாழ்க்கை முறையால, தவறான உணவு பழக்க வழக்கங்களால அவங்க உடம்புல ஏற்கனவே சேர்ந்து போன நச்சுத்தன்மையோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்றாரு. இது அவர் டாக்ஸீமியா அப்படின்னு குறிப்பிடுறாரு, கரெக்டா? ஆமா, டாக்ஸீமியா. இந்த டாக்ஸீமியா இல்லனா டாக்ஸீமியா அப்படின்னு நீங்க சொல்றத இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்க முடியுமா? நாம எதை பத்தி பேசுறோம்? பதப்படுத்தப்பட்ட உணவுகளா, சுற்றுச்சூழல் மாசா, இல்லைன்னா உடம்புல தேங்குற கழிவுகளா? இதுல நீங்க சொன்ன எல்லாமே அடங்கும். முக்கியமா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, தவறான உணவுகளை சேர்த்து சாப்பிடுறது, மன அழுத்தம். இதனால உடம்போட செரிமான மண்டலமும் கழிவு நீக்க மண்டலமும் ரொம்ப சோர்வடையுது. அதனால என்ன ஆகுது? இதனால உடம்புல இருந்து முழுமையா வெளியேற்றப்பட வேண்டிய அந்த மெட்டபாலிக் வேஸ்ட், அதாவது வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் இரத்தத்திலையும் திசுக்கள்லையும் தேங்க தொடங்குது. இந்த தேக்கத்தை தான் அவர் டாக்ஸீமியா அப்படின்னு சொல்றாரு. அப்போ குமட்டல் அப்படிங்கிறது ஒரு வியாதி கிடையாது, அது உடம்புல இருக்கிற நச்சுக்களோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரா? ஆனா அந்த குழந்தைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கேதான் இயற்கையோட ஒரு ரொம்ப நுட்பமான செயல்பாடு நடக்குது. இயற்கை ஒரு தாயை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்கிறது கிடையாது. ஆனா கருவுல உருவாகிற அந்த புதிய உயிருக்கு, அந்த சிறு குழந்தைக்கு ரொம்ப சிறந்த தூய்மையான ஊட்டச்சத்தான ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இயற்கைக்கு இருக்கு. ஒரு குப்பை நிறைஞ்ச வீட்டுல ஒரு புதிய குழந்தைய கொண்டு வந்து வைக்க முடியாது இல்லையா? ஆமா, அதேதான். அதனால கருவுற்ற உடனே இயற்கை தாயோட உடம்ப சுத்தப்படுத்துற வேலைய, அதாவது ஒரு கிளீனிங் ஹவுஸ் வேலைய ரொம்ப தீவிரமா தொடங்குது. அந்த சுத்திகரிப்பு செயல்முறையோட ஒரு பகுதி தான் இந்த குமட்டலும் வாந்தியும். வாவ், கேக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கு. இரத்தம் மற்றும் திசுக்கள்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி குழந்தைக்கு பாதுகாப்பான இடமா தாயோட உடம்ப தயார் செய்யற இயற்கையோட அற்புதமான முயற்சி தான் இது அப்படின்னு ஷெல்டன் ரொம்ப ஆழமா விளக்குறாரு. காலை நேர குமட்டல ஒரு நோயா பார்க்காம புதிய உயிருக்காக உடம்ப சுத்தப்படுத்துற இயற்கையோட முயற்சி அப்படின்னு பாக்குறது உண்மையிலேயே ஒரு ரொம்ப புதிய கோணம். ஆமா, இயற்கை யாருக்கும் பாரபட்சம் காட்டுறது கிடையாது. அது கருவோட நலன்ல தான் அதிக அக்கறை காட்டுது. ஆனா இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. வழக்கமா இப்படி வாந்தி எடுத்தா உடனே குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நல்ல சத்தான உணவு சாப்பிடணும், நீ இப்போ 2 பேருக்கான உணவு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப பலவந்தமா உணவை திணிப்பாங்க. ஆமா, அதுதான் வழக்கமா நடக்கும். சில நேரங்கள்ல மருத்துவர்கள் கூட குமட்டல நிறுத்த மாத்திரைகளை கொடுப்பாங்களே. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஷெல்டன் இத பத்தி என்ன சொல்றாரு? அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு அப்படின்னு இந்த புத்தகம் எச்சரிக்குது. ஷெல்டனோட தீர்வு வழக்கமான மருத்துவ முறைகளுக்கு அப்படியே நேர்மாறானது. எப்படி? குமட்டல் வரும்போது பலவந்தமா சாப்பிடுறதோ இல்லைன்னா மருந்து மாத்திரைகளை போட்டுக்கிறதோ நிலைமையை இன்னும் மோசமாக்கும், குமட்டல் காலத்தை நீட்டிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. குமட்டல் வரும்போது உடம்புல என்ன நடக்குது? அப்போ வயிறு உணவை நிராகரிக்குது. கல்லீரல் தன் கழிவுகளை வெளியேற்ற பணியை ரொம்ப துரிதப்படுத்துது. பித்தநீர் வாந்தியா வெளியேறுது. இப்படிப்பட்ட நேரத்துல உணவை பார்த்தாலோ இல்லைன்னா நினைச்சாலோ அந்த பெண்களுக்கு ஒருவித வெறுப்பு ஏற்படும். ஆமா, ரெபக்னன்ஸ் டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு காரணம் உடம்பு சுத்திகரிப்பு பணியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். செரிமானத்துக்கு ரொம்ப அதிக ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலை செரிமானத்துக்கு வீணாக்காம கழிவுகளை வெளியேற்றுற பணிக்கு உடம்பு திருப்புது.
அப்படியானால் உடம்பு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது நாம மறுபடியும் உணவை உள்ள தள்ளுவது அந்த சுத்தப்படுத்துற வேலையை கெடுக்கிறது மாதிரியாகுமா? மிக சரியான ஒப்பீடு இது. மருந்துகளோட உதவியால இந்த குமட்டலை அடக்கிறதும் பலவந்தமா சாப்பிடுறதும் இயற்கையோட இந்த முக்கிய செயல்பாட்டுல ஒரு தடையா அமையும். இது அவர் ஒரு உவமையா கூட சொல்றாரே. ஆமா, ஷெல்டன் இது ரொம்ப அழகா சொல்றாரு. த்ரோயிங் monkey wrenches into the vital machinery அப்படின்னு சொல்றாரு. அதாவது சீரா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இயந்திரத்தோட பற்களுக்கு நடுவுல ஒரு இரும்பு கட்டைய தூக்கி போடுறது போல மருந்துகளும் பலவந்தமான உணவும் இயற்கையோட சுத்திகரிப்பு பணியை கெடுத்துரும் அப்படின்னு சொல்றார். ஓ, இதனாலதான் குமட்டல் நிக்காம பல வாரங்களுக்கு நீடிக்குது அப்படின்னு சொல்றாரா? சரி, அப்படியானால் ஷெல்டனோட அந்த அதிரடி தீர்வு என்ன? உண்ணா நோன்பு இருக்கிறதா? ஆமா, அதுதான் அவரோட அதிரடியான புரோட்டோகால். குமட்டல் தொடங்கின முதல் அறிகுறியிலேயே பெண்கள் தாமாகவே முன்வந்து சாப்பிடுறத நிறுத்திடணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க. உணவை நிறுத்துறதா? அதுவும் கர்ப்ப காலத்துல 3ல இருந்து 10 நாட்கள் வரைக்கும் உண்ணா நோன்பு இருக்கிறதா? நவீன மருத்துவம் இத கொஞ்சம் கூட ஏத்துக்காது. கேட்கறதுக்கே அதிர்ச்சியா தான் இருக்கும். வயித்துல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்தா தாய்க்கும் குழந்தைக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு வராதா? கருவுல இருக்கிற குழந்தை எப்படி பிழைக்கும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. இது ஷெல்டனும் தம் புத்தகத்துல எதிர்கொள்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உடலியல் ரீதியா பார்த்தோம்னா கருவுல இருக்கிற குழந்தை தாயோட உடம்புலேருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட திறன் கொண்டது. ஓ, தாயோட உடம்புல ஏற்கனவே சேமிப்புகள் இருக்குமா? ஆமா, தாயோட உடம்புல பல மாதங்களுக்கு தேவையான சேமிப்புகள் இருக்கும். ஓரிரு நாட்கள் இல்லனா ஒரு வாரம் உணவை தவிர்க்கிறதால தாய்க்கோ குழந்தைக்கோ எந்த கெடுதலும் வந்துராது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா இந்த உண்ணா நோன்பு உடம்போட சுத்திகரிப்பு பணியை ரொம்ப சீக்கிரமா முடிக்க உதவுதா? ஆமா, புத்தகத்துல அவர் தன்னோட சொந்த அனுபவங்களையும் தரவுகளையும் மேற்கோள் காட்டுறாரு. பொதுவா பார்த்தோம்னா 3ல இருந்து 10 நாட்கள் வரைக்கும் உண்ணா நோன்பு இருந்தாலே இந்த குமட்டல் முற்றிலுமா நின்னுடுமா. 10 நாட்கள்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப நீண்ட காலம். நடைமுறையில இது சாத்தியம்தானா? அந்த நேரத்துல பேஷண்ட் சாதாரணமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிடுறாரு. அவங்க படுக்கையில முழுமையா ஓய்வு எடுக்கணும், உடம்ப சூடா வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் மேல மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். அப்போ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஆமா, அவர் சந்திச்சதுலயே ரொம்ப தீவிரமான ஒரு சிவியர் கேஸ்ல கூட அதிகபட்சமா 11 நாட்கள் மட்டும்தான் உண்ணா நோன்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. 11 நாளுக்கு அப்புறம் என்னாச்சு? அந்த பெண்ணோட உடம்பு முழுமையா சுத்தமாகி இயல்பாகவே பசி எடுக்க தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாம உணவு செரிமானமாக தொடங்கி ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுத்தாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. வயிறு உணவை ஏத்துக்க மறுக்கும்போது எதுக்காக வற்புறுத்தி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவரோட அடிப்படையான தர்க்கம் இல்லையா? ஆமா, அதுதான் அவரோட மெயின் பாயிண்ட். சரி, உண்ணா நோம்போட அறிவியல் தர்க்கம் புரியுது. ஆனா ஒரு வழியா 3 இல்லனா 10 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து குமட்டல் எல்லாம் நின்னுடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். உடம்பு தன்னைத்தானே முழுமையா சுத்தப்படுத்திக்கிச்சு. அதுக்கு பிறகு எப்படி மீண்டும் உணவு கட்டத்துக்கு திரும்புறது? இது ரொம்ப முக்கியமான கட்டம். இத்தனை நாட்கள் சாப்பிடாம இருந்துட்டு திடீர்னு அதிகப்படியான உணவுகளையோ இல்லனா வழக்கமான சாப்பாட்டையோ சாப்பிட முடியாதல்லவா? புத்தகம் இதுக்கு என்ன வழிகாட்டுது? உண்ணா நோன்பை முடிக்கிறது அப்படிங்கிறது அதை தொடங்குறதை விட ரொம்ப கவனமா கையாளப்பட வேண்டிய ஒண்ணு. உண்ணா நோன்பு முடிஞ்சதும் உடனே வழக்கமான உணவுக்கு திரும்பிடக்கூடாது. பழங்கள் அப்புறம் சமைக்கப்படாத காய்கறிகளை வச்சு ஒரு ரொம்ப இலகுவான உணவோட தான் தொடங்கணும் அப்படின்னு ஷெல்டன் அறிவுறுத்துறாரு. லைட் ஃபீடிங் மாதிரிங்களா? ஆமா, செரிமான மண்டலத்துக்கு அதிக வேலை கொடுக்காத நீர்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை தான் முதல்ல கொடுக்கணும். சில நாட்களுக்கு இந்த இலகுவான உணவு மொழியை பின்பற்றின பிறகே மெதுவா இயல்பான உணவுக்கு மாறணும். பழங்கள் காய்கறிகள் மட்டுமா போதுமா? பொதுவா கர்ப்பிணிகளுக்கு அதிக புரதம், அதாவது நிறைய புரோட்டீன் தேவை அப்படின்னு தானே சொல்வாங்க. முட்டை, இறைச்சி இல்லனா பருப்பு வகைகள் அதிகம் சாப்பிட சொல்வாங்களே. அந்த வழக்கமான உணவு முறை மேல தான் அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. பொதுவா கர்ப்பிணி பெண்கள் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க, குறிப்பா அதீத புரதச்சத்தை சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு. 2 பேருக்காக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்திலையா? ஆமா, அந்த தவறான புரிதலால அவங்க அதிகப்படியான புரதங்களை எடுத்துக்கும்போது அது மறுபடியும் கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் அதிக வேலைப்பளுவை கொடுக்குது. இது மீண்டும் உடம்புல டாக்சிமியாவை உருவாக்குது. அப்போ அவங்களுக்கு உண்மையாவே என்னதான் தேவை? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நல்ல பழங்களும் மாவுச்சத்து இல்லாத காய்கறிகளும், அதாவது நான் ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அப்படிங்கறத அவர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாரு. இது மூலமாவே போதுமான ஊட்டச்சத்து கிடைச்சிருமா? கண்டிப்பா, உடம்புக்கு தேவையான சரியான அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இந்த எளிய உணவுகள்லயே கிடைச்சிரும்.
அதிகமா சாப்பிடுறது தான் பல பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. இது உண்மையிலேயே பல விஷயங்களை நம்மள யோசிக்க வைக்குது. உடம்போட உயிரணுக்கள்ல பொதிஞ்சிருக்கிற இயற்கையான குணப்படுத்துற அறிவியல்ல தொடங்கி, கர்ப்பகால குமட்டல ஒரு நோயா பார்க்காம, கருவோட வளர்ச்சிக்காக உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற ஒரு உன்னதமான செயல்முறை அப்படின்னு பார்க்குற ஷெல்டனோட முற்றிலும் மாறுபட்ட கோணத்தை நாம இன்னைக்கு எவ்ளோ விரிவா பார்த்தோம். ஆமா, இது ஒரு ஸ்ட்ராங்கான பாரடைம் ஷிஃப்ட். நம்ம சொந்த உடம்ப, அதோட செயல்பாடுகளை நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற நம்ம பார்வையே மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு முறை உங்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும் போதோ, சோர்வு வரும்போதோ, அது உங்களை வாற்ற ஒரு நோயா இல்லனா உங்க உடம்பு தன்னைத்தானே காத்துக்கிறதுக்கு எடுக்கிற தற்காப்பு முயற்சியா அப்படின்னு ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த நேரத்துல ஒரு ஆழமான சிந்தனைக்கான விஷயத்தை உங்ககிட்ட விட்டுட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. கர்ப்பகாலம் மாதிரியான ரொம்ப சவாலான நுட்பமான நேரங்கள்லயே தன்னைத்தானே முற்றிலுமா சுத்தப்படுத்திக்கிட்டு ஒரு புதிய உயிருக்கு சிறந்த சூழலை உருவாக்குற அளவுக்கு நம்ம உடம்புக்கு அபாரமான இயற்கையான அறிவும் திறனும் இருக்கு அப்படின்னா, இன்றைய நவீன உலகத்துல நாம சின்ன சின்ன வலிகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் உடனே எடுத்துக்கிற தினசரி மருந்துகளும் ரசாயனங்களும் நம்ம உடம்போட இந்த இயற்கையான பாதுகாப்பு அரணுக்கு உண்மையிலே உதவியா இருக்கா, இல்லைன்னா ஷெல்டன் சொல்ற மாதிரி உடம்போட இந்த இயற்கையான அறிவுத்திறனுக்கு எதிரா செயல்பட்டு சீரா ஓடுற இயந்திரத்துல இரும்பு கட்டைய போடுற மாதிரி செயல்படுதா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. நிஜமாவே ஒரு பெரிய கேள்விதான் இது. இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்க உடம்போட மொழிய புரிஞ்சுக்க இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புதிய திறவுகோலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய நேரத்துக்கும் எங்களோட இணைந்து இந்த பயணத்துல பங்கேற்ற உங்க ஆர்வத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இது போல இன்னொரு ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்க உடம்போட உள்ளுணர்வை கவனிங்க.